வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமீப காலங்கள்ல உலக நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் போர் பதற்றம், குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர், சீனா அமெரிக்கா போட்டி, வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகள் மற்றும் மேற்காசிய பதற்றங்கள் காரணமாக உலகம் மீண்டும் அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அணு ஆயுத குறைப்பு ஏன் அவசியம் என்ற கேள்வி மீண்டும் உலக அரங்கில் விவாதிக்கப்படுகிறது. இதனையே மையமாக வைத்து தினமணி செய்தித்தாளில் சமீபத்தில் வெளிவந்த எடிட்டோரியல் பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த செய்தி தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவென்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல இன்டர்னல் ரிலேஷன், டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி மாதிரி ஏரியாஸ்ல கவர் ஆகும். மாணவர்களே, மனித வரலாற்றில் மிகப்பெரிய அழிவு சக்தியை உருவாக்கிய கண்டுபிடிப்பு அணு ஆயுதமாகும். மனிதன் அறிவியலை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையில் அதையே அழிவுக்கான கருவியாக மாற்றிய காலகட்டமே அணு ஆயுத காலம். இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி நகரங்களில் அணுகுண்டு வீசிய சம்பவம் உலக வரலாற்றையே மாற்றியது. ஒரு நிமிடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். தலைமுறைகளை பாதிக்கும் ரேடியேஷன் தாக்கம் உருவானது. அந்த நாள் முதல் உலக நாடுகள் அணு ஆயுதம் மனித இனத்திற்கே அச்சுறுத்தல் என்பதை உணர ஆரம்பித்தன. இரண்டாம் உலக போருக்கு பிறகு உலகம் இரண்டு பெரிய அணிகளாக பிரிந்தது. அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ அணி மற்றும் சோவியத் ஒன்றியம் தலைமையிலான கம்யூனிச அணி. இவை இரண்டும் நேரடியாக போர் செய்யாமல் கோல்ட் வார் எனப்படும் குளிர் போரில் ஈடுபட்டன. இந்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் தொடர்ந்து அணு ஆயுதங்களை உருவாக்கின. இதுவே நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் எனப்பட்டது. ஒரு நாடு ஆயுதம் உருவாக்கினால் மற்ற நாடும் உருவாக்கும் என்ற போட்டி உலகத்தை அணு அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. இதனால் உலக நாடுகள் அணு ஆயுத கட்டுப்பாட்டிற்கான சர்வதேச ஒப்பந்தங்களை உருவாக்க தொடங்கின. இதில் மிக முக்கியமானது நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. மாணவர்களே, 1968 உருவாக்கப்பட்ட இந்த என்பிடி, அதாவது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் அணு ஆயுத பரவலை தடுத்தல், அணு ஆயுத குறைப்பை ஊக்குவித்தல், அமைதியான அணு ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவித்தல். இந்த ஒப்பந்தம் உலக நாடுகளை இரண்டு பிரிவுகளாக பிரித்தது: நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ், நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். 1967க்கு முன்பு அணு சோதனை நடத்திய அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே அதிகாரப்பூர்வ அணு நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டன. இந்த நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களும் ஆவர். இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. காரணம், இது டிஸ்கிரிமினேட்டரி ட்ரீட்டி என்று இந்தியா கருதியது. ஏனெனில் சில நாடுகளுக்கு அணு ஆயுதம் வைத்திருக்க அனுமதி அளித்து மற்ற நாடுகளுக்கு மறுப்பது சமத்துவத்திற்கு எதிரானது என்று இந்தியா கூறியது. விட்டாலும் அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா அண்ட் இஸ்ரேல். மொத்தம் 9 நாடுகள் உலகில் அணுசக்தி நாடுகளாக உள்ளன. நெக்ஸ்ட், பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி 1963. இந்த ஒப்பந்தம் வளிமண்டலம், கடல் மற்றும் விண்வெளியில் அணு சோதனைகளை தடை செய்தது. அண்டர் கிரவுண்ட் டெஸ்ட் மட்டும் அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக 1996 உருவாக்கப்பட்ட சிடிபிடி, காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அணு சோதனைகளை முழுமையாக தடை செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம். இதன் நோக்கம் அனைத்து அணு சோதனைகளையும் தடை செய்தல். இந்த ஒப்பந்தத்திலும் இந்தியா கையெழுத்திடவில்லை. காரணம், அணு ஆயுத நாடுகளுக்கு முழுமையான டிஸ்ஆர்மமெண்ட் டைம்லைன் இல்லை என்பதாலும் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் கையெழுத்திடவில்லை. இந்த ஒப்பந்தங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் இடையே நடைபெற்ற முக்கிய ஆயுத கட்டுப்பாட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று சால்ட் அக்ரிமெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் லிமிடேஷன் டாக்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டன. இதன் நோக்கம் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல்.
அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே அணு ஆயுத எண்ணிக்கையை குறைத்தல். இதுவரை முக்கிய அணு ஒப்பந்தங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ அணுசக்தி தொடர்பான அமைப்புகள் பற்றி பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆற்றலின் அமைதியான பயன்பாட்டை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பு IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகமை. இது நிறுவப்பட்டது 1957ஆம் ஆண்டு. இதன் தலைமையகம் வியன்னா, ஆஸ்திரியா நாட்டில் உள்ளது. இதன் பணி நியூக்ளியர் இன்ஸ்பெக்ஷன்ஸ், சேஃப்கார்ட்ஸ், பீஸ்ஃபுல் நியூக்ளியர் கோஆபரேஷன். இப்போ இந்தியாவின் அணு கொள்கை பற்றி ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களே, இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை பின்பற்றுது. அதாவது இந்தியா முதல்ல அணு தாக்குதல் நடத்தாது, ஆனால் தாக்கப்பட்டால் கடுமையான பதிலடி வழங்கும். இந்தியாவின் அணு கொள்கை கிரெடிபிள் மினிமம் டெட்டரன்ஸ், ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்தியா தனது அணு சோதனைகளை ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரான் பகுதியில் நடத்தியது. முதல் சோதனை பொக்ரான் 1 1974ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இதன் பெயர் ஸ்மைலிங் புத்தா. இரண்டாம் சோதனை பொக்ரான் 2 1998ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. இதன் பெயர் ஆபரேஷன் சக்தி. இதன் பிறகு இந்தியா அதிகாரப்பூர்வ அணு ஆயுத நாடாக மாறியது. இந்த சோதனைகளுக்கு பிறகு இந்தியா மீது பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. ஆனால் இந்தியா தனது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை பாதுகாத்தது. இப்போது அணு ஆயுதங்களின் ஆபத்துகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்களே, அணு ஆயுதங்கள் மனித உயிரிழப்பு, ரேடியேஷன் தாக்கம், என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன், ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், கிளைமேட் இம்பாக்ட் போன்ற மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். ஒரு பெரிய நியூக்ளியர் வார் ஏற்பட்டால், நியூக்ளியர் வின்டர் ஏற்பட்டு உலகமே அழியும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். தற்போதைய உலக சூழலில் ரஷ்யா உக்ரைன் வார், நார்த் கொரியா மிசைல் டெஸ்ட், US ஈரான் நியூக்ளியர் இஷ்யூ போன்ற காரணங்களால் உலகம் மீண்டும் நியூக்ளியர் டென்ஷனை எதிர்கொள்கிறது. இதனால் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் ட்ரீட்டிஸ் மீண்டும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அணு ஆயுதம் தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு என்னவென்றால், இந்தியா எப்போதும் யூனிவர்சல் டிசார்மமெண்ட், பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி என்ற கொள்கைகளை ஆதரித்து வருகிறது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1988ஆம் ஆண்டு ஐநா சபையில் முழுமையான நியூக்ளியர் டிசார்மமெண்ட் ஆக்ஷன் பிளானை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரிலிம்ஸ் கொஸ்டினை பாருங்க. பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி பத்தி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பிரிலிம்ஸ்ல ட்ரீட்டிஸ் பத்தியும், மெயின்ஸ்ல நியூக்ளியர் ட்ரீட்டிஸ், நியூக்ளியர் டென்ஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் பத்தி எல்லாம் அனலிட்டிக்கலா கேட்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. அணு ஆயுதங்கள் பாதுகாப்பை தரலாம், ஆனால் மனித இனத்திற்கு நிரந்தர அமைதியை தர முடியாது. அணு ஆயுதம் ஒரு நாட்டை காப்பாற்றலாம், ஆனால் மனித குலத்தை அழிக்கும் சக்தியும் அதற்கு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.